ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாதிரி சாத்தட்டில் இருக்கோம். அங்கீகார படம் வந்து நல்லா வரவேற்பு பண்ணிட்டு இயக்குனர், புதிய இயக்குனர் நம்ம ரஞ்சித் சாரோட அசோசியேட் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ணே, படம் எப்படி இருக்குண்ணே? அங்கீகார படம் அருமையா இருக்கு. வளரும் பயிர்களுக்கு அருமையா இருக்கு, விழிப்புணர்வா இருக்கு. இன்னும் அடுத்த நாளைக்கு வந்து நான் பார்க்கணுங்க, அப்போதே எனக்கு இன்னும் திருப்தி அடைக்கும். சூப்பர், அருமையா இருக்கு. வருங்கால சங்கதிக்கு நல்ல ஒரு எடுத்தே படைப்பு தாங்கய்யா. இந்த அளவுக்கு திறமை நான் நடிகனே அப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி நான் பார்த்தது ஒரு கதையை. சூப்பர், நன்றி நன்றி. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பாருங்க. தேங்க்ஸ். ஸ்போர்ட்ஸ் பர்சன். சூப்பர். நான் என்ன பாதிக்கப்பட்டனோ என்னால சொல்ல முடியல அந்த காலகட்டத்துல. இந்த படம் அப்படியே என்னோட லைஃப்பை கொண்டு வந்த மாதிரியே இருக்குது. நான் வந்து பேஸ்கெட் பால் பிளேயர். தகுதி இல்லாத இடத்துல இருந்த மனிதர்களை பூரா இப்படி வெளிச்சம் போட்டு காட்டின இந்த படம் மிக சிறப்பு. கதை மக்களுக்கு வணக்கம். அதாவது அங்கீகாரம் படம் அன்னைக்கு பார்க்க வந்தேன். உண்மையிலே படம் புல்லரிக்குது. அவ்வளவு நேச்சுரலா செம்மையா இருக்கு படம். அதாவது விளையாட்டு வீரர்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஒரு அடிமட்டத்துல இருந்து வந்தவர் கதை எப்படி செதுக்கி இருக்காரு. இது புதுசு மாதிரி தெரியல. இவர் என்ன ஒரு எப்படி கண்டிப்பா ஒரு 10-15 படம் பண்ணது மாதிரியே தெளிவா அக்யூரேட்டா இருக்கு. அடுத்து என்ன சீன் பை சீனை செதுக்கி இருக்காரு சொல்லுது. இப்போ அரசியல் களத்துல என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது, எளிய மக்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்குதா, அந்த அங்கீகாரத்துக்காக எவ்வளவு போராடுறாங்கன்றத இந்த டைரக்டர் வந்து அருமையா சொல்லியிருக்கிறார்.